குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முழுக்க இது நட்சத்திரங்கள் அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலாபலன். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் விஷயங்கள் நடக்கும், அதை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் அணுக போகிறீங்க, எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கும், என்னென்ன காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கணவன் மனைவி உறவுலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து பணம் கொடுக்கல் வாங்குறதுலேருந்து சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த காலகட்டம், அந்த நேரம், தேதி சம்மந்தமான எல்லா விஷயங்களும் டீட்டெயில்டாக அது வந்துடும். ஸோ பொறுமையாக பதிவை கேளுங்க. நான் சொல்லக்கூடிய தேதிகளை குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி. அஸ்த நட்சத்திரம் கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாகவே நம்ம நினைக்கிறத விட அதிகப்படியான துன்பங்களை அனுபவிச்சாச்சு. உறவுகளால், முக்கியமாக பெண்களால், கணவன் மனைவி உறவுகளையும் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு தொந்தரவு. அதே போல் உடம்புல ஒரு பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், நிறைய மருத்துவ செலவுகள், ஒன்று போக ஒன்று வர இதே மாதிரி தான் இருந்தது. ஒரு திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அஸ்த நட்சத்திரத்துக்கு. ஸோ அப்படி நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்துட்டு வந்தது. இனிமேலாவது நல்லா இருக்குமானா இனிமேல் கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியனுடைய அமர்வு 7ஆம் இடத்துல இருக்கிறது. கண்டகாச்சனின்னு சொல்கிறாங்க. இப்போ கிரகங்களை பற்றி நம்ம பேச வரல, நட்சத்திரங்களை பற்றி பேச வர்றோம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் அஸ்த நட்சத்திரம் இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் 13 நாட்களுக்கு யாருக்கும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் செய்யக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் காசு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக மாறிடும். சரிங்களா? யாரை நம்பி காசு கொடுக்குறீங்களோ அவங்ககிட்ட இருந்து திரும்ப ரிட்டர்ன் வராது. 2வதா இந்த காலகட்டம் கடன் வாங்குறத குறைச்சிக்குங்க. கடன் வாங்காமல் இருக்கிறது மச் பெட்டர். ஏன்னா இப்போ வாங்குறத திருப்பி அடைக்க முடியாது. வேற ஏதோ ஒரு ரூபத்தில் மீண்டும் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அஸ்த நட்சத்திரம் இருக்குது இப்போதைக்கு முதல் 13 நாட்கள். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நீங்கள் தான் ராஜா. ரொம்ப திருப்தியான சில விஷயங்களால் நடக்குது. அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான பொருளாதார வழிவகைகளை இந்த காலகட்டம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதை செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சிடும். நல்ல திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை கேரண்டீடாக சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. அதே போல் முதல் 13 நாட்களுக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, குடும்ப உறவுகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக எகெயின்ஸ்டாவாக இருப்பாங்கன்னு கேட்டால் உறுதியாக எகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய விருப்பத்திற்கு நேர் எதிராக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. நீங்கள் திருமணமானாலும் திருமணமாகலினாலும் அத்தையோ மாமாவோ அல்லது அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்தை அவங்க கேட்குறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி காட்டிக்குவாங்க. உங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அவங்க தரவே மாட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் முதல் 13 நாட்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ கேட்டா கேளு, கேட்காடி போ, நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா எவ்வளவோ அடிபட்டு வந்தாச்சு, நான் அடுத்தது நான் சேஃபாக இருக்கிறதுக்கு என்னமோ நான் அதான் பண்ண போகிறேன்னு துணிஞ்சிருவீங்க. அந்த துணிதல் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய அம்மா அப்பா மாமனார் மாமியார் அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, அந்த துணிதல் உங்கள் மீது மரியாதையை அதிகப்படுத்துகிறது. உங்களுக்கு அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது அந்த சப்போர்ட் இருக்கும்போது ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அண்ணன் தங்கச்சிக்குள்ளே, மாமனார் மாமியாருக்குள்ளே, மருமகள் மாமியாருக்குள்ளே, அப்பா அம்மாக்குள்ளே, அப்பாவுக்கும் பையனுக்குள்ளே, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது கசப்புகள் இருந்ததுன்னா
அதை பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான காலம் வந்தாச்சு. 13ஆம் தேதிக்கு மேலே குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்றப்ப, அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி வரைக்கும் எப்போ வேணாலும் பிரியலாம் நம்மளுடைய பேச்சினால. மேக்சிமம் உங்களுடைய பேச்சை எந்த அளவுக்கு ஷார்ப்பாக தெளிவாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா நம்ம மனசில் ஒன்று நினைப்போம், வாயில் வேறு வார்த்தையாக வந்துடும், அதனால தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ முதல் 13 நாட்களுக்கு பேச்சில் கவனம் தேவை, பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கசப்புகள் கொஞ்சம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக, குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா சாமி, எங்களுக்கு உடல் ஆரோக்கியமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா, குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் நல்லபடியாக தான் படிக்கும், அதுலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது அது தேறி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தேறி வருவதற்குண்டான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே, ஒரு 6ஆம் தேதியிலிருந்தே இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. பயப்பட வேண்டாம். ஆனால் உடம்பு நல்லா இருந்தாலும் மனசு சரியில்லை அப்படிங்கிறது நான் மீண்டும் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்லிக்குவேன். மன தெளிவு இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு ஃபேவராக மாறாது. முடிந்தளவு யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிட்டு மனசை ஒருமுகப்படுத்தவும் தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு கணவன் மனைவி உறவுல பிரிவினைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சச்சரவுகள் வருமானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 13ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ஆகிடும், எந்த தொந்தரவும் இல்லை. படிப்பு அப்படிங்கிறதும் நல்லா தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு சுயதொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டா, எப்பெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, துணிஞ்சு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் 9 நாட்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது முதல் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ரிசல்ட்டை அந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. அது உறுதியாக நடக்கும். அப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முதல் 9 நாட்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு சுயதொழிலில் கவனம் வேணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருந்துக்குவாங்க. இந்த காலகட்டம் புதுசாக பார்ட்னர்ஷிப் வர்றேன்னு சொல்லுவானுங்க, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை மண்டையை கழுவி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தை ஒன்றும் இல்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. அப்போ 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த காலகட்டம் மாமியாருக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வரும், அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் போகும். அவங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வருவதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே நேரத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே 24ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாட்கள் தொழில் வேலை அமைப்புகளில் இருந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கும். நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் ஃபேவராக இருக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருந்தால் நம்ம சக்ஸீஸ் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறப்போகுது. தொழில் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குன்னா ஒரு சூழ்நிலையை சொல்லுது. சரி, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமானா, சிம்பிள், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாச்சு. வேலை அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சுற்றியும் நம்மளுக்கு எதிர்ப்புகளை பார்த்துட்டே இருப்போம். கண்ணு முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு எகென்ஸ்டாக அவன் செயல்படுறான்னா, ஆனால் போய் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் முழுக்க அதே நிலைமை தான் நீடிக்குது. அப்போது எதிரின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி வந்துடும் அஸ்தம் அப்படின்னா, உறுதியாக ஓவர் கம் பண்ணி வந்துடும். எதிரிகளை ஜெயிக்க முடியும். எதிரிகள் இருந்தால் தான் முதல்ல ஜெயிக்க முடியும். அந்த எதிரிகள் இருப்பாங்க, நம்ம கண்ணார பார்ப்போம், அவங்கள ஜெயிக்கவும் செய்வோம். நம்மக்கிட்ட பகைச்சிக்கிட்டது தப்பு அப்படின்னு அவங்க உணர்கிற மாதிரியான சில நடவடிக்கைகள் நம்ம செஞ்சுடுவோம். அதே நேரத்தில் முதல் 8 நாட்களுக்கு செலவுகள் கொஞ்சம் வந்து போகிறத சொல்லுது. சுப செலவுகளை அதை மாற்றிக்கிறது நல்லது, அனாவசிய செலவுகளாக செய்யாமல் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா ஆஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. அப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்கோம், கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது. இந்த உறவுகள்னால சின்ன சின்னதான மன அழுத்தங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களுக்குள்ள சின்ன
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான ஒரு நெருடலான சில விஷயங்கள் இருக்கும். எது அவங்களுக்கு சொந்த பந்தத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்மளை ப்ளேம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப நிதானம் தேவை, ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. தனித்து பயணம் வேண்டாம். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளவும். ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டால் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய புற்றுக்கண் வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. புற்றுக்கண் இருந்தாலும்னா சர்ப்பம் வழிபாடு கூட செய்யலாம். விநாயகர் பக்கத்தில் 2 சர்ப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நவகிரகங்கள் இருக்கிற ராகுகேது வழிபாடு பண்ணுங்கள், போதுமானது. 2 நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அஸ்த நட்சத்திரம் இந்த மாதம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.